வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் உதயநிதி பண்ணை வீட்டில் 450 கோடி வசமாக சிக்கியிருக்கிறது. இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி அவர்கள். ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன் அமைச்சர் உதயநிதியின் பண்ணை வீட்டில் 450 கோடி கிணற்று பகுதியில், கிணற்றுக்கு அடியில் 450 கோடி பதுக்கி வைத்திருந்தது. அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக சோதனை நடத்தி இந்த 450 கோடியுமே முடக்கியிருக்காங்க. இது வந்து பெரும் சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. அமைச்சர் உதயநிதி வந்து பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். இவர் கைதாகும் நிலையில் இருக்கிறார். ஸோ பேரெதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரெதிர்ச்சியில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார் முதல்வர் ஸ்டாலின். சற்று முன்பு கிடைத்திருக்க இன்னொரு தகவலும் அடிப்படையில் என்ன அப்படின்னா, திமுகவின் ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் நமக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செந்தில் பாலாஜி அவருக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து 350 கோடி 400 கோடிக்கு மேலே வந்து வீடு கட்டியிருப்பதாகவும், அதை வந்து தரைமட்டம் ஆயிருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன், ஸோ அவருமே பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான சொத்துக்களை சேர்த்திருக்கிறார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவருமே சர்ச்சையில் சிக்கியிருந்தார். அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பொன்முடி. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து இப்படி வந்து பண்ணிகிட்ருக்காங்க, சர்ச்சையில் சிக்கிட்டு வராங்க. அந்த வரிசையில் அமைச்சர் உதயநிதி இன்று சற்று முன்பு 450 கோடி மோசடி கிடையாது, இந்த 450 கோடி பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. அமலாக்கத்துறை அதிரடியாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ இதனால் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தீவிர விசாரணை வந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பாங்க. அப்டேட் கொடுத்ததுமே கண்டிப்பாக நானும் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலோட அப்டேட்டாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.